வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு வந்து மீன்கரை சாலைங்க. பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை அம்பராம்பாளையம் வரக்கூடிய மீன்கரை சாலை. அந்த சாலையிலிருந்து கரெக்டாக 500 மீட்டரில் அமைஞ்சிருக்கிற ஒரு 3.5 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம். பொள்ளாச்சிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. அம்பராம்பாளையம் ரிவர்லேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கட் ரோடு தார் ரோடு வந்து ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்ட்லேயே வந்து காமிச்சிருப்போம். ஊருக்கும் இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 அடி தான் இருக்குங்க. ஊர் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 லட்சத்துலேருந்து மேலே தான் வந்து சேல் ஆகிட்டு இருக்குதுங்க. அதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய 3 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய கிணறுங்க. அதையும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். கிணறுக்கு வந்து தனியாக ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குது. அந்த போருக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுது. இந்த 3 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடு வந்துடுங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு பண்ணை வீடு, அது வந்து மாடு செட்டாக இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பண்ணை வீடை நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3.5 ஏக்கரை இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிணத்துக்கடு ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 சென்டிலிருந்து பிரித்து வந்து லேண்டோட வந்து விற்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் நம்ம வாங்கியிருக்கோம், நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி அம்பராம்பாளையம் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிட்டுக்கு 25 சென்ட்டு 21 சென்ட்டு ப்ளஸ் வந்து 50 சென்ட்டு சின்ன பிட்டுக்கு வந்து எதுவுமே சேலுக்கு இங்கே வந்து இருக்கிறது இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசி டோட்டலாக வந்து நாமளே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வந்து கொடுத்துறோம் அப்படிங்கிறக்காக பேசியிருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 21 சென்டிலிருந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து வந்து கொடுத்துட்றோமுங்க. நீட்டாக வந்து கிரையை நம்மளே வந்து பண்ணி கொடுத்துடலாம். சப்டிஷன் பண்ணி பக்காவாக உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்துமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் வீடு கட்டி கொடுத்துடலாங்க. இல்லை லேண்டு மட்டும் வாங்கி நீங்களே கட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அம்பராம்பாளையம் ஏரியாவில் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சின்ன ஃபார்ம் ஹவுஸ் வந்து 21 சென்டிலிருந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாமுங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிரித்து கொடுத்துட்றோம். அம்பராம்பாளையம் ரிவருக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது. பொள்ளாச்சியிலிருந்து 4 கிலோமீட்டரில் வர மாதிரி இருக்குங்க. ப்ளஸ் வந்து ஊர் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. நீங்கள் டோட்டலாக 3 ஏக்கர் வேணும், பூமி ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு 2 ஏக்கர் 1 ஏக்கர் நம்ம சொன்ன மாதிரி தானுங்க 21 சென்டிலிருந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஊர் ஒட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ரேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதிகமாக வந்து சொல்லைங்க. நம்ம 3 ஏக்கர் நீங்கள் டோட்டலாக எடுத்திங்கன்னா ஏக்கர் வந்து 90 லட்ச ரூபா வந்து ஃபைனில் வந்து எதிர்பார்க்குறோம். அதுலேருந்து லைட்டாக நம்ம குறைச்சி பேசி நம்ம பண்ணித்தரோமுங்க. நீங்கள் 21 சென்ட்டு ப்ளஸ் 50 சென்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரோடெல்லாம் உள்ளே கொடுத்து நம்ம பிரித்து கொடுக்குறதுனால உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஒரு வித்தியாசத்தில் நம்ம வந்து பண்ணி கொடுப்போமுங்க. நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம். நம்ம சொன்ன ஷெட்டு வந்து இதானுங்க. சின்ன ஒரு ஆட்கள் தங்குற மாதிரி ப்ளஸ் ஒரு மாட்டு ஷெட்டு ப்ளஸ் பக்கத்துலேயே வந்து கிணறும் இருக்குது. கிணறு வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து அம்பராம்பாளையம் ஏரியாவில் எப்படி வாட்டர் சோர்ஸுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள். ரொம்ப பெரிய கிணறுங்க. எந்த வேசைக்குமே வந்து இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ். ப்ளஸ் வந்து 100 அடியில் வந்து ஊருங்க. ஊர் ஒட்டியே நம்ம வீடியோ ஸ்டார்ட்டில் வந்து நம்ம காமிச்சிருப்போம். ஊர் ஒட்டியே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம மெயின் ரோடு வந்து கவர் பண்ணி காமிச்சிருப்போம் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம சொன்ன ஊர். நம்ம தோட்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கோம். அந்த மீன்கரை சாலை வரைக்குமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். உங்கள் பட்ஜெட் மொத்தம் 3 ஏக்கர் இருக்குங்க. டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையோ நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நம்மளை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருவோம். ஓகே அப்படின்னா உங்களுக்கு லீகல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவாக லீகல் ஒப்பீனியோடவே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க. உங்களுக்கு அப்போவே வந்து நம்ம லீகல் கொடுத்துருவோம். ஓகே அப்படின்னா நீங்கள் கிரையத்துக்கு வர வேண்டியது தான். நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம். நம்ம சொன்ன மீன்கரை சாலை வந்து இதானுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் ஒட்டியே, அதாவது வந்து நம்ம காடு திரும்புகிற இடத்துல பஸ் ஸ்டாப்புங்க. இதுலேருந்து ஒரு 4 எட்டு வச்சா அப்படின்னாலும் நம்ம காட்டுக்கு போயிடலாம். ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், கால் பண்ணுங்கள்.